அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு பிக் கலெக்ஷன், பெரிய கலெக்ஷனு. எல்லாமே ரேர் கண்ட்ரீஸ் அண்ட் ரேர் காயின்ஸ். நிறைய கமாமினிட்டி காயின்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் செலக்டட் காயின்ஸு, வெரி சீப் ரேட். ஆனால் வலைத்தளத்துக்கும் இதுக்கும் சம்மந்தப்பட்டதுன்னா நான் பாதிக்கு தான் கொடுக்கேன். ஒரு சில நாணயங்கள் 4 பங்கு தான் போட்டுருவேன். ஒரு சில நாணயங்கள் நான் வாங்குகிற விலையிலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு போடுவேன். காயினோட அந்த குவாலிட்டியை பொறுத்து. ஒரு சில நாணயங்கள் வாங்கின விலைக்கே வச்சுருக்கேன். அது ஏற்கனவே வேண்ட 2-3 நாணயங்கள் இருக்குது, அதனால் அதை அப்படியே கொடுத்துருவேன். மொத்தம் இதில் 63 நாணயங்கள் இருக்குது. எல்லா நாணயங்களுக்கும் ஃபோல்ட்ரு போட்டு, வருஷம் போட்டு, என்ன மதிப்புன்னு போட்டு, கமாமரேட்டிவாக காமனான்லாம் எழுதி ரேட்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதை வாங்கி நீங்கள் அப்படியே உங்களுடைய கலெக்ஷன் வச்சுக்கொண்டே தான் வாங்க. இதில் ஒரு நாணயம் கூட சோடை போனது கிடையாது. முன்பக்கம் என்ன காமிக்கிறனோ அதேமாரி பின்பக்கமும் இருக்கும். ஒரே நாணயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நாணயங்கள் இருந்ததுன்னா அது வேறு கமாமரேட்டிவாக இருக்கும். ஒரே நாணயங்களாக இருக்காது. மீண்டும் ஒரே நாணயங்களாக இருந்தால் அது 2 ஈயர் வேறு இருக்கும். இது வேறு ஈயராக இருக்கும், அது வேறு ஈயராக இருக்கும். அதனால் யாரும் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம். 1951 போர்ச்சுகீசிய நாணயம், போர்ச்சுக்கல். 1951 ரேர் காயினு. அதுக்கடுத்து 1959 அது ரேர் காயினு, போர்ச்சுகீசியா. 1962 எல்லாம் 50 சென்டோவர்ஸ். 1968 இங்கே ஒரு 1959 இருக்குது. இது இந்தியா போர்ச்சுகீசியா. இதுக்கும் இங்கே ஒரு 1959 இருக்குது. இதில் இந்த ராணி படம் போட்டிருக்கும், இதில் ராணி படம் போட்டிருக்காது. ரெண்டும் வேறு. இது 1 எஸ்டோடோ, அது 50 சென்டோவர்ஸ். குழப்பம் வேண்டாம் யாரும். ரொம்ப கரெக்டாக வெரிஃபை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஒரு துருக்கி 2006 ஒன்று, 2005 ஒன்று. அதுக்கடுத்து ஒரு டோக்லோ, ரொம்ப கிடைக்காத ஒரு காயின். இந்த $1 $900, 899 ரூபா போட்டிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா 20 சென்ட் 1965 உள்ளது. சியாரா லியோன் நாணயங்கள் அவ்வளோ எளிதில் கைக்கு கிடைக்காது. இது சியாரா லியோன், அப்படி அது ஒரு கண்ட்ரி தான். 1996 உள்ளது. 450 ரூபா அந்த ரேட்டு. நம்ம போட்டிருக்கு 175 ரூபா தான். அதுலேயும் உங்களுக்கு நான் குறைச்சி தருவேன். இதில் போட்டிருக்க ரேட்டை கூட நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் அதுலேயும் நான் குறைச்சி தருவேன். யூகோஸ்லேவியா 5 தெனாரா 1993 உள்ளது. மெக்சிகோ 1985 உள்ளது. இதில் மட்டும் ஒரு 3 நாணயங்கள் வருஷக்காக இருக்கும், ஒரே இயர்லேயே. கொஞ்சம் ரேர் காயின் தான், விலை ரொம்ப சீப்பாக கிடச்சினோன்னு வாங்கிட்டேன். மெக்சிகோ 1985, மெக்சிகோ 1985, மெக்சிகோ 1985, மெக்சிகோ 1985. இது மெக்சிகோ 2011 உள்ள 2 பெசோஸ். இது எல்லாமே 20 பெசோஸு. இது 2 பெசோஸு பை மெட்டல். இது 2006 உள்ள ஒரு 2 பெசோஸ். அதுக்கடுத்து ஒரு சியாரா இல்லை சிரியா 1970 உள்ள காயின். அடுத்து யூஎஸ்ஏயில் $1. இது சூசன் பி அந்தோனி காயின்ஸ்னு பேர். இதுக்கு இன்றைக்கி ரேட்டு குறைச்சி போட்டிருக்கேன். சஹகாவியா $1. எல்லாமே இன்னும் கமாமினிட்டி காயின்ஸ். இது அதுக்கடுத்து ஒரு அர்ஜென்டைனா இது 1987 உள்ளது. இந்த அர்ஜென்டைனா எல்லாமே 6 விதமான கமாமினிட்டி காயின்ஸ். இது 2 பெசோஸ் 1, 2 பெசோஸ் 2, 2 பெசோஸ் 3, 2 பெசோஸ் 4, 2 பெசோஸ் 5, 2 பெசோஸ் 6. இதில் 3 காயின் மட்டும் சோல்டு. நான் கொடுக்கலான்னா வாங்கினா 6 வாங்க, இல்லைன்னா தரலன்னு சொல்லியிருக்கேன். யூகே அதை 3 காயின் அவர்கிட்ட இருக்குது தான், அது போக மிச்சம் 3 கொடுங்க அப்படின்னாரு. யூகே 20 பென்ஸ் ஓல்டு காயினு, யூகே 1 பென்னி ஓல்டு காயினு, யூகே ½ பென்னி ஓல்டு காயினு 1979 உள்ளது. அதுக்கடுத்து ஒரு நார்த் கொரியாவில் ஒரு செட் காயின். இது 140, 120, 100, 120 4 நாணயங்கள் தான். இது 5, இது 10, இது 50, இது 100, 4மே யூஎன்சி காயின். கோஸ்டாரிக்கா இது ஒரு முக்கியமான கண்ட்ரிஸ் உள்ள நாணயம். எகிப்து
இது வந்து 1000 அந்த நாணயத்தினோட ரேட்டு 25 பிஸ்டரிஸ்ன்னு சொல்லி. நான் 400 தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ரேர் காயின் இது. ஹோல் காயின் 1993 உள்ளது. ஒரு 33 வருஷம் ஆகுது. இது லெபனான், இது பிரேசில் ஒரு முக்கியமான நாணயம். இது டோங்கோ வேறு, டோக்லு வேறு. இது டோங்கோ. ஸ்ரீலங்கா, இது கம்மாமினிட்டி காயின். இது வந்து பிரேமதாசனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு நாணயம். 1992 உள்ளது. ஈரான் 2012 உள்ள 2000 ரியால். இது 2000 ரியால். என்னடா 2 வச்சுக்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த 2000 ரியால் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு படம் போட்டு எழுதியிருக்கும். இந்த 2000 ரியால் வந்து ஒரு பள்ளிவாசல் படம் போட்டிருக்கும். ரெண்டுமே கம்மாமினிட்டி காயின்ஸு. இது வேறு அது வேறு, ரெண்டும் வேறு நாணயம். ரெண்டும் ஒரே நாணயம் நினைக்காதீங்க. இது ஒரு கம்மாமினிட்டி காயின்ஸு, ஒரே ஈயலை வெளியிடப்பட்ட வேறு நாணயங்கள். இது 100, இது ஓல்டு காயின் 1996 உள்ளது. 100 ரியால். இது இட்டாலியில் உள்ள 500 லிரே. இது ஒரு கம்மாமினிட்டி காயின். இது யூஎஸ்ஏல ஒரு கம்மாமினிட்டி காயின். 1803 லூசியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் உருவானதை முன்னிட்டு ஒரு 5 சென்ட் காயின் வெளியிட்டிருக்காங்க 2004 வந்து. இது யூஎஸ்ஏல வந்து கம்மாமினிட்டி காயின். இது வந்து ஃப்ரெட்ரிக் டக்ளாஸ் அப்படிங்கிற ஒரு நினைவுபடுத்தி ஒரு நினைவு நாணயம். அதுக்கடுத்து மலேசியா அண்ட் பிரிட்டிஷ் போர்னியோக்குள்ளது 1958 5 சென்ட். இதோட ரேட்டு 900 ரூபா. அவ்வளவு ஹை குவாலிட்டியாக உள்ள காயின், ஓல்டு காயின். இது வந்து டிமானிசேஷன் பண்ணது, இப்போ அந்த நாடு இல்லை. பாகிஸ்தான், இவர் தான் அந்த முகமது அலி ஜின்னா உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு கம்மாமினிட்டி காயின் 2001 வெளியிட்டிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு தலைவருடைய நாணயம். பாகிஸ்தான் ஓல்டு காயின் 1963 உள்ளது. பாகிஸ்தான் 1987 உள்ளது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர் உள்ளது. எல்லாமே வித்தியாசமாக உள்ளது. இது அங்கோலா, நார்மலான காயின் தான். இது லிதுவேனியா 1991 உள்ளது. இது லிதுவேனியா. இது வந்து ஒரு 1 யூரோ சென்ட், ஈரோவுக்கு மாறினதுக்கப்புறம். இது உக்ரைனு. இது ஒரு முக்கியமான நாணயம், ஒரு கம்மாமினிட்டி காயின். ஒன்று தான் இருக்குது. இது அடுத்த உக்ரைனு 2018 உள்ளது. இது ஒரு உக்ரைனு. இது 200 ரூபா. இது ஒரு ஜிப்ரால்டர் இது கம்மாமினிட்டி காயின். 300வது ஆனிவர்சரி ஆஃப் பிரிட்டன் ஆக்குபேஷன். ரேர் காயின், ஆனால் 100 ரூபா தான் ரேட்டு. இது ஒரு ஜிப்ரால்டர். இது ஒரு கம்மாமினிட்டி காயின் 1704 to 2004. 300 வருஷங்களை முன்னிட்டு ஆனிவர்சரி காயின். இது பேசிக்கிட்டே வந்து சரசில் அடிக்கி. இது ஒரு உகாண்டா நாட்டு காயின், ரேர் காயின். இது ஒரு உகாண்டா. இது ஒரு உகாண்டா 100 shillings 1998 உள்ளது. இது 1987 உள்ளது. அதுக்கடுத்து பெரு அப்படின்னு ஒரு நாணயம். பெரு 2005 உள்ளது. சைப்ரஸ் 1985 உள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கம்மாமினிட்டி $1 காயின், ஒரு நினைவு நாணயம். இது கம்மாமினிட்டி காயின் $1, 100வது ஆனிவர்சரி. பிரிட்டிஷ் ராணி 2ஆம் எலிசபெத் II. இது ஒரு ரேர் காயின். இது மொத்தம் 63 நாணயங்கள். சூப்பர் கலெக்ஷனு. மொத்தம் 63 நாணயங்கள், சூப்பர் கலெக்ஷனு. எல்லாம் எழுதி முடித்தாச்சு. நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே வச்சிட வேண்டியது தான். இதனுடைய ரேட்டு வந்து 9500 ரூபா டோட்டல். அது வலைத்தளத்து ரேட்டில் புக் ரேட்டு கிடையாது. வலைத்தளத்து ரேட்டை பார்த்து, புக்கை பார்த்து வெரிஃபை பண்ணி, எனக்கு வந்த விலையை கம்பேர் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி போட்டு, காமன் காயினுக்கு எவ்வளவு, ஸ்கேர் காயினுக்கு எவ்வளவு, ரேர் காயினுக்கு எவ்வளவு, கம்மாமினிட்டி காயினுக்கு எவ்வளவு அப்படின்னு உட்காந்து 2 நாள் 3 நாளுமா இதிலேயே போராடி அதுக்கப்புறமா ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பதிவு போடுது. மொத்தம் வந்த நாணயங்களே இவ்வளவு தான், வேறு நாணயங்கள் எதுவும் கிடையாது. 9500 ரூபா இதனோட ரேட்டு. நீங்கள் வந்து இதில் ஒரு 1000 அல்லது 1500 ரூபா குறைச்சிட்டு 8000 ரூபா கொடுத்தா போதும். 8500 கொடுங்களான்னு பார்க்கேன். 8000 கொடுத்தாலே போதும். இதுலேயும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு 1500 ரூபா நீங்கள் குறைச்சிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்னொரு 5 நாணயம் உங்கள்கிட்ட போடலாம்னு நினைக்கிறேன். இந்த இருக்கலாம். இது வந்து பிரிட்டிஷ் இந்தியா. இது ஏன் ரேர் காயின், இது எல்லாமே லாகூர் மிண்டு. அவர் 5 வச்சுருந்தார், 5மே வாங்கிட்டேன். இது இருந்து ரேர் காயின். இந்த மிண்டு கிடைக்காது உங்களுக்கு.
மொத்தமே 5 நாணயம் தான். என்கிட்ட ஒரே ஒரு நாணயம் நான் லாகூர் மின்ட் வச்சுருக்கேன். யார்கிட்ட கிடைச்சாலும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இவர் போட்டிருந்தார். லாகூர் மின்ட்னா அந்த 1945 கீழே வந்து எல்லுன்னு போட்டிருக்கும், எல். மற்றதில் வந்து டைமண்ட் போட்டிருக்கும், அல்லது ஒன்றும் போட்டிருக்காது. கல்கட்டா, மும்பை போட்டிருக்கும். இது எல்லாத்துலேயுமே 1945 கீழே எல் போட்டிருக்கும், எல் போட்டிருக்கா. ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் போட்டிருக்கேன். 120 ரூபா தான் ஒரு காயின் ரேட்டு. 5 காயின் மட்டும். வெரி வெரி ரேர் கலெக்ஷன் இது. இந்த 5ம் இது தனி ரேட்டு, தனியாக வேணும்னு வாங்கிக்கோங்க. இதோட சேர்த்து வாங்குறதுனால இது வாங்கிக்கோங்க. வெரி வெரி ரேர் அது. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு விலை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி குடிச்சிட்டேன். இப்போ ஒரு 1000 ரூபானா இப்போ 50 காயின்லையும் எல்லாத்துலேயும் 20 ரூபா குறைக்கணும். 1500 50 காயின்லையும் ஒவ்வொன்றும் 30 ரூபா குறைக்கணும். நான் வச்சுருக்கிற லாபமே அவ்வளோதான் வச்சுருப்பேன். இவ்வளோ ஒரு ரேர் கலெக்ஷனை நான் ரொம்ப பார்த்து யோசித்து வாங்கின ஒரு நாணயங்கள். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. வாங்கி உங்கள்கிட்ட கலெக்ஷன் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.